நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. பாத்தி அரவிந்த், இவன இன்னை வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை உருப்படியா செஞ்சிருப்பான் அவன். ஆனா இந்த வீட்டுல இந்த மாதிரி புத்தி எல்லாம் இவனுக்கு மட்டும்தான் வரும். இப்ப அவன் வரட்டும் இரு. ஐயோ, சொன்ன மாதிரியே போட்டு விட்டாளா? வாடா, உனக்காக தான் காத்துட்டு இருக்க. என்ன வேலைடா பண்ணி வச்சிருக்க? சொல்லிட்டா, சோலி முடிஞ்சது. என்ன சண்டைக்கு கூட்டாவும் ஒன்னா பந்தயம் போட்டு நாம்பிய போல வந்தண்டி மன்னிப்பு கேட்டு. ஐயோ, என் மாமா மட்டும் இருந்தாலே அடி வெளுத்துருவாரு. இதுல அரவிந்த் மாமா வேற இருக்காரு, பத்தாததுக்கு யூனிஃபார்ம்ல வேற இருக்காரு. டேய் அன்பு, இன்னைக்கு உன்னை லாடம் கட்டாம விடமாட்டாங்க போல. அண்ணா இதோ வந்துட்டான் பாருங்க, என்னன்னு நீங்களே கேளுங்க அவன்கிட்ட. ஏ இர்ரி, அவரே இப்ப என்னை எப்படி வெளுக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுல இவ வேற எடுத்து கொடுக்குறா. அப்பையும் வீட்டுல போட்டுக்க போறாங்கல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட். முண்டா என்ன கூண்டுல நிப்பாட்டு, நம்மளுக்கு இருக்கு சப்போர்ட். என்னடா அன்பு, நீயாடா இப்படி எல்லாம் பண்ண? இவன் இப்படி எல்லாம் பண்றதுக்கு மட்டும் தானே லாய்க்கு. ஐயோ மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல மாமா. என்னடா இல்ல, நாங்க எல்லாரும் இந்த வீட்டுல தானே இருக்கோம். இன்னைக்கு தான் சரி ஏதோ கோயிலுக்கு போலாம் திருவிழாக்கு போலான்னு கிளம்பி போயிட்டோம். அப்ப நீயும் கூட வராம இந்த வீட்டுல இருந்தப்பவே எனக்கு சந்தேகமா தான் இருந்துச்சு. ஆனா இப்பதான் புரியுது நீ எதுக்காக வீட்டுல இருந்தேன்னு. என்ன திருட்டு மொழி முடிக்கிற? சைலஜா எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஏதோ சும்மா நம்மள மிரட்டுறதுக்காக சொல்றா, சொல்ல மாட்டான்னு நினைச்சோமே. ஆனா கடைசியில உண்மையாவே சொல்லிட்டா. கல் நெஞ்சக்காரி. டேய், உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். என்னமோ வாயில பிளாஸ்டர் போட்ட மாதிரி நின்னுக்கிட்டு இருக்க. சொல்றா, சைலஜா சொல்றது உண்மையா? வீட்டுல யாரும் இல்லனா இப்படி எல்லாம் பிளான் பண்ணுவியா நீ? ஏண்டா, இதுக்கெல்லாம் உனக்கு இருக்கிற அறிவு படிச்ச அரியரை கிளியர் பண்றதுக்கோ இல்ல கொஞ்சம் பொறுப்பா இருக்கிறதுக்கோ ஏன்டா இருக்க மாட்டேங்குது? ஐயோ, ரொம்ப டேமேஜ் பண்றாரே. ஐயோ, இவர் எவ்வளவு திட்டினாலும் பரவாயில்ல, ஆனா இப்ப டென்ஷன் ஆயிப்போ எந்திரிச்சு அடிச்சிருவாருன்னு வேற பயமா இருக்கு. பாத்தி அரவிந்த், எவ்வளவு தூரம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். வாயை திறந்து ஏதாவது சொல்றான் நான் பாரு. என்னடா அன்பு, எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு வாயை திறக்காம நின்னுக்கிட்டு இருக்க? ஐயோ, எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டேன். நான் பண்ணதெல்லாம் ஒரு காரியம் வந்து என்ன போட்டு கொடுத்து கடைசியில எனக்கே காரியம் பண்ணிடுவா போல. ஏண்டா, என்ன வீட்டுல யாருமே இல்லன்னா நீயே எல்லாத்தையும் தனியா பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஏன் எங்க கிட்ட எல்லாம் சொன்னா நாங்களும் சேர்ந்து பண்ண மாட்டோம்? என்னது சொல்றா. மாமா, நீங்க என்னமோ சொன்னீங்க, ஆனா அது என் காதுல ராங்கா விழுந்துருச்சு. பாத்தி அரவிந்த், இவன எவ்வளவு தெளிவா கேட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் ராங்கா விழுந்துருச்சு ரைட்டா விழுந்துச்சுன்னு விளையாடிக்கிட்டு இருக்கான். அன்பு, என்னடா அதெல்லாம்? இன்னைக்கு அம்மாச்சியோட பிறந்த நாளாமா, அதை கொண்டாடுறதுக்கு இன்னைக்கு நீங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கியமா? சைலஜா சொல்றா, உண்மையாடா? என்னது, சிம்ரனுக்கு பிறந்த நாளா? அதை கொண்டாட நான் ஏற்பாடு பண்ணிருக்கனா? இவங்க என்ன சொல்றாங்க? ஏண்டா அன்பு, அம்மாச்சியோட பிறந்த நாள் எங்களுக்கே தெரியாது, உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து மாமா, அது அவனுக்கு எப்படின்னு தெரியாம இருக்கும். அம்மாச்சி நம்ம கிட்ட பேசுறதை விட அவங்கிட்ட தானே அதிகமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவனும் எப்ப பார்த்தாலும் அம்மாச்சியோட தானே இருக்கான். அதனால அம்மாச்சி சொல்லிருப்பாங்களா இருக்கும். இருக்கும் போல. ஏன்னா அம்மாச்சி கிட்ட இன்னி வரைக்கும் நம்ம பிறந்த நாள் எப்போன்னு கேட்டது கூட இல்ல, அம்மாச்சியும் சொன்னது இல்ல. ஆனா டே அன்பு, அம்மாச்சியோட பிறந்த நாளை கண்டுபிடிச்சு அதை கொண்டாடணும்னு உனக்கு தோணி இருக்கே, அதுவே பெரிய விஷயம்டா. ஏன்னா இத்தனை வருஷத்துல எங்களுக்கு கூட அம்மாச்சியோட பிறந்த நாளை கொண்டாடணும்னு தோணவே இல்லடா. அப்ப ஷைலு நம்ம அவகிட்ட பண்ணது எதையும் சொல்லலையா? ஹோ, கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன். ஆனா மின்னல், என் மேல காதல் இல்லன்னு சொன்ன, இப்ப காதல் இல்லாமையா என்ன மாட்டி விடாம விட்ட? சரி சரி, உனக்கு படிச்ச அரியர் கிளியர் பண்றதுக்கு மூளை வேலை செய்யலனாலும் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வேலை செய்யுது. நீ எல்லாமே ரெடி பண்ணிட்டேன்னு சைலஜா சொன்னா. அம்மாச்சி கிட்ட சொல்லி அம்மாச்சியோட பிறந்த நாள நல்லபடியா கொண்டாடிடலாம். சரிங்க மாமா. அண்ணா, அவன் வீட்டுல எல்லாம் கொண்டாடுறதுக்கு ரெடி பண்ணாலும் நம்மளும் நம்ம சார்பில் ஏதாவது பண்ணணும்ல அண்ணா? ஆமா அரவிந்த், நம்ம என்ன பண்ணலாம்? அண்ணா, அம்மாச்சி எப்பவும் சொல்லுவாங்கல்ல, எனக்கு இவ்வளவு வயசானாலும் நீங்க எல்லாருமே என்ன நல்லா பாத்துக்கிறீங்க. ஆனா என்ன மாதிரியே வயசாகி வீட்டுல உள்ளவங்க எல்லாம் பாத்துக்காம பிள்ளைங்கள கைவிட்ட வயசானவங்க எவ்வளவோ பேர் முதியோர் இல்லத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு. அந்த மாதிரி முதியோர் இல்லத்துக்கெல்லாம் சாப்பாடு அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா அம்மாச்சி சந்தோஷப்படுவாங்கல்ல? ஆமா அரவிந்த், நீ சொல்றதும் சரிதான். ஏன்னா அம்மாச்சி எப்பவுமே இந்த வீட்டுல எனக்கு என் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க பாசம் எல்லாம் இந்த வயசுலயும் கிடைக்குது. ஆனா என்ன மாதிரியே வயசானவங்களுக்கு பிள்ளைங்க பாசம் பேர பிள்ளைங்க பாசம் எல்லாம் கிடைக்காம முதியோர் இல்லத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு. இங்க ஏதாவது பக்கத்துல முதியோர்கள் இருந்துச்சுன்னா அம்மாச்சியை கூட்டிட்டு போய் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்து அவங்க எல்லாம் பாத்துட்டு வர வைக்கலாம். அப்ப அம்மாச்சி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இருக்குண்ணே, நம்ம ஊருக்கு வெளியே கூட ஒரு முதியோர்கள் இருக்கு.
அவங்களுக்கு நைட்டுக்கு வேணா சாப்பாடு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். அப்புறம் நம்ம பிறந்த நாளெல்லாம் கொண்டாடிட்டு அம்மாச்சியும் கூட்டிட்டு அங்க போய் அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு வருவோம். சரிடா அரவிந்த், அப்ப நீ அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிடு, நம்ம சாயந்தரமா போயிட்டு வந்துடலாம். டேய், களவாணித்தனம் பண்ணும்போதுதான் யாருக்கிட்டையும் சொல்லாம பண்ணுவ, நல்ல விஷயத்த கூட வாடா யார்கிட்டயும் சொல்லாம பண்ணுவ, அதையாவது எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு பண்ணு. சரி சரி, என்ன ஏதுன்னு பார்த்து எல்லாத்தையும் ரெடி பண்ணு, அம்மாச்சி கிட்ட சொல்லி பிறந்த நாள கொண்டாடிடலாம். சரிங்க மாமா. இரு அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடலான்னு பாக்காத. இடா மரியாதைக்கு விடு, இல்லன்னா என்ன பண்ணுவ? என் மாமன்ட்ட சொல்லுவியா? எங்க சொல்லு பாக்கலாம். மின்னல், நீ சொல்றதுன்னா எப்போ சொல்லிருப்ப, ஆனா ஏன் சொல்லல? சரி போய போட்ட, தேவையில்லாம இன்னைக்கு உன்னை கதிரண்ணன் கிட்ட அடி வாங்க வைக்க வேணாங்கிறதுக்காக சொல்லல. அதெல்லாம் கிடையாது, உனக்கு என் மேல காதல் இருக்கு, அதனாலதான் நீ சொல்லல. ஐயடா, எனக்கு உன் மேல ஒரு காதலும் இல்ல, ஒரு கடலாசும் இல்ல. இன்னைக்கு அம்மாச்சியோட பிறந்த நாள், அதுமா வீட்டுல தேவையில்லாத பிரச்சனை வேண்டான்னு தான் நான் சொல்லாம இருந்தேன். ஆனா அதுக்காக உன்னை பத்தி சொல்லாமே விட்டுருவேன்னு மாத்திரம் நினைக்காத. கண்டிப்பா நாளைக்கு நான் உன்னை பத்தி கதிரண்ணன் கிட்ட சொல்லதான் போறேன். சொல்லு சொல்லு, அப்படியே இதையும் சேர்த்து சொல்லு. ஐயோ, இவ ஒருத்தி சொன்னாலும் புரியாது, தேஞ்சு போன ரெக்கார்டாட்ட சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி குடுத்து தொலை. உனக்கு பிடிச்சிக்கா? என் உருளைக்கிழங்கு பலூன் எல்லாம் பிடிச்சிருக்கு. முதல்ல என் தலையில வச்சிருக்கிற குள்ளாவ கலட்டு. சம்மர்ல சாக்ஸ் போட்டா மாதிரி எதுக்கு என் தலைக்கு சாக்ஸ் போட்டுட்டு இருக்கான்னு தெரியல. ஐயோமியோ, மறந்தே போயிட்டேன். உனக்கு குளிர் அடிக்கும்ல, உனக்கு தொப்பி மட்டும் தானே போட்டு விட்டேன். இது நான் உனக்கு தொட்டது சாக்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்து போட்டு விடேன். ஐயோ, யாரா இவ சம்மர்ல சாக்ஸ் போட்டு விடுவேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. என் உருளைக்கிழங்கு, இது சம்மர், ஏற்கனவே வேர்த்து ஊத்துது. இதுல வேற சொட்டது சாக்ஸ்னு எதுக்கு என்ன சாவடிக்கிற? முதல்ல இங்க இருந்து போறியா இல்ல மூஞ்சிலேயே பொறாண்டி விடவா? இதோட மம்மி வேற என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. சீக்கிரமா வாங்க மம்மி, வாங்கி இதுக்கு புட்டி பால் குட்டி தூங்க வைங்க. நான் உன்னை நல்லா பாத்துக்குவேன் சரியா? நான் தான் உன்னோட அம்மா, நீ தான் என்னோட குழந்தை சரியா? அம்மா சொன்னதெல்லாம் கேட்கணும். குழந்தையா? கோல்முட்டை, நீயா ஒரு குழந்தை? உனக்கு நான் குழந்தையா? விளங்கிடுண்டா, இந்த வீட்டுல இதுக்கு மேல இருந்தா உயிர் வாழ முடியாதுடா. வாரம் பூ, பாதா பாலும் வேண்டாம், ஒரு பருத்தி பாலும் வேண்டாம். முதல்ல இங்கிருந்து எஸ்கேப் ஆகணும். ரியா, அப்பாடா, நல்ல வேளை டாடி வந்துட்டாரு. ஹே, அப்பா வந்துட்டீங்களா? ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க உன்னோட சிம்ரன் பாட்டிக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு சொல்லி உன் அன்பு மாமா பலூன் எல்லாம் கட்டி லைட் எல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான் பாரு. என்னது, ஜிம்முக்கு ஹாப்பி பர்த்டேயா? ஆமா ஆமா, உன் சிம்ரன் பாட்டிக்கு தான் இன்னைக்கு ஹாப்பி பர்த்டேவா. கேக் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. சரி வா, நம்ம போய் ஹாப்பி பர்த்டே கொண்டாடலாம். சரியப்பா, ஹாப்பி பர்த்டேனா பலூனுக்கும் கேக்குக்கும் எல்லாமே இருக்குல்ல? ஆமா, எல்லாமே இருக்கு. அம்மா எங்க? அம்மா அங்க உள்ள இருக்கா. சரி வா, அம்மாவையும் கூட்டிட்டு போய் ஹாப்பி பர்த்டே கொண்டாடலாம். சரி போயா. பாத்தியா இந்த குட்டி உருளைக்கிழங்க, என்னமோ குழந்தைன்னு சொல்லிச்சு, இப்ப கேக்கு பலூனை பார்த்தது இந்த குழந்தையவே கலட்டி விட்டு போகுது. டீ அவரம்பூ, பிறந்த நாள் கேக்கு நல்லா சொல்றாங்க, போனா தாண்டா கிடைக்கும். இங்கே உட்கார்ந்திருந்தா அந்த உருளைக்கிழங்க எல்லாத்தையும் தின்னு தீத்துடும். ஹாப்பி பர்த்டே சிம்ரன். இல்ல என்னலே இது, இந்த வயசான காலத்துல எனக்கு என்னத்துக்குள்ள பிறந்த நாள் எல்லாம் கொண்டாடிட்டு கிடைக்குவோ? ஐயோ சிம்ரன், உனக்கு தான் பிறந்த நாள் கொண்டாடணும். உன் வயசுல நாங்கெல்லாம் இருப்போமானே தெரியல. ஆனா நீ இந்த வயசுலயும் உடம்பளவுலயும் மனசளவுலயும் கொஞ்சம் கூட சோர்ந்து போகாம எங்க எல்லாரையுமே நல்லா பாத்துக்கிறல்ல, அதுக்கு உனக்கு பிறந்த நாள் இல்ல, தினமும் உன்னை கொண்டாடணும் சிம்ரன். அது போலுக்கு இதுக்கு பயலே, பிறந்த நாள்
நாள் கொண்டாடணும்டா ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தோமா இல்லனா ஒரு பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்லமான்னு இருந்தா பரவாயில்லை. இது என்னல்ல இந்த நண்டு பிள்ளை கணக்கா எனக்கு இந்த உடுப்பெல்லாம் போட சொல்லி இந்த கேக்கு பலூன் இதெல்லாம் பண்ணி கொண்டாடுற வயசாமல எனக்கு. ஏன் அம்மாச்சி வயசாயிட்டா பிறந்த நாள் கொண்டாடக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? சொல்லுவாங்கல்ல வயசானவங்களா குழந்தைங்க மாதிரின்னு. அப்படி பார்த்தா இந்த வீட்ல இப்போ ரியாவும் நீங்களும் ஒண்ணுதான். அச்சம்மா, நானும் நீயும் ஒண்ணு. இது போட்டி நண்டு. இல்ல மாப்பிள்ளை, அதுக்கு இல்ல. இந்த வயசான காலத்துல இப்படி எல்லாம் பிறந்த நாளெல்லாம் கொண்டாடுறதுக்கு ஒரு மாதிரி வெக்கமா வருது பாத்துக்கிடுங்க. ஏ சிம்ரன், நீ வெக்கப்பட்டதெல்லாம் போதும். ஏற்கனவே இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்க. இதுல வேற வெக்கப்பட்டு இன்னும் அழகாயிடாத. அப்புறம் கடைசியில நானே உன்னை சைட் அடிச்சிருவேன் பாத்துக்கோ. இல்லை போலி சேட்டை பிடிச்சவனே, இந்த ஏற்பாடுல நீதான் பண்ணியாக்கு. என்னத்துக்குள்ள உனக்கு இந்த வேண்டாத வேலை? அது சரி, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ சிம்ரன், எனக்கு தெரியாது. ஐயோ அம்மாச்சி, என்ன அப்படி கேக்குறீங்க? அன்பு தான் எல்லாம் ரெடி பண்ணா. இந்த வீட்ல எல்லாரையும் விட அன்புக்கு உங்க மேல இருக்கிற பாசம் கொஞ்சம் கூடுதல் தானே. ஏய் சிம்ரனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் கூட எனக்கு தெரியாது. எல்லாம் நீ தானே ரெடி பண்ண. எதுக்கு நான் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்க? அது ஒரு காரணத்துக்காக தான். நான் அதை அப்புறம் சொல்றேன். இல்லை அன்பு செல்வா, இந்த வீட்ல என் கதிர் பேரன், என் மருமவோ, அப்புறம் அரவிந்த், சீதா பிள்ளை, அப்புறம் ஐசு கண்ணு, அப்புறம் மாப்பிள்ளை எல்லாருமே என்ன நல்லதா பாத்துக்கிட்டாவோ. இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா எல்லாத்தையும் விட ஒரு படி மேல உனக்கு என் மேல இருக்கிற பாசம் அதிகம் தாமலே. அது எனக்கு நல்லா தெரியும். உண்மையை சொல்லணும்டா, இந்த வயசான காலத்துல இந்த நண்டு பிள்ளை மாதிரி நான் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கேன்டா. அதுக்கு நீயும் தமிழே காரணம். நீ என்கிட்ட எப்பவும் கேப்பியே, உனக்கு உன் கதிர் பேரு அரவிந்த் பேருன்னு ரொம்ப பிடிக்கும், என்ன அதுக்கு அப்புறம் தானே பிடிக்கும்ண்டு. அப்படியெல்லாம் இல்லம்ல. இப்ப சொல்றேன், என் கதிர் பேரு அரவிந்த் பேரனை விட எனக்கு ஒன்னு தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஏ சிம்ரன், என்ன பிறந்த நாள் அதுமா சென்டிமெண்டா பேசி நான் அழ வைக்கலான்னு பாக்குறியா? அந்த சீன் எல்லாம் இங்க நடக்காது. ஒழுங்கா கேட்க விட்டு. அது போல அம்மாச்சி, அன்பு உங்களுக்கு எவ்வளவு ஆசையா பிறந்த நாள் கொண்டாடணும்னு எல்லாம் ரெடி பண்ணிருக்கான். நீங்க சந்தோஷமா கேக் வெட்டினா தானே அவனும் சந்தோஷமா இருப்பான். நீங்க இப்படி வருத்தப்பட்டுட்டு இருந்தா எப்படி? கேக் வெட்டுங்க முதல்ல. சரி ஆயிடுச்சு கண்ணு. இருந்தாலும் என் மேல நீங்க எல்லாரும் இம்பிட்டு பாசம் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரே சங்கட்டமா வருது போ. ஏன்னா எனக்கு இன்னையோட 60 வயசு ஆயிட்டு பாத்துக்க. இந்த 60 வயசுல எல்லாரும் சேர்ந்து என் மேல பாசமா என்ன சின்ன பின்ன கணக்கா எனக்கு பிறந்த நாள் எல்லாம் கொண்டாடிட்டு கிடைக்குவோம். ஆனா என்ன போல வயசானவங்க எம்பிட்டு பேரு பிள்ளைக்கு ஆதரவு இல்லாம பேர பிள்ளைகளை பார்க்க முடியாம இந்த முதியோர் இல்லத்துல எல்லாம் கிடந்து கஷ்டப்படுதுவோம். அதையெல்லாம் நினைக்கும் போது என் பேர பிள்ளைங்க, மருமவளுங்க, மருமவன் எல்லாரும் சேர்ந்து எனக்கு பிறந்த நாள் எல்லாம் கொண்டாடுறீவோம். எனக்கு எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அது மட்டுமா, இப்ப இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்க என்னோட மக, மருமவ, பேரன், பேத்தி, நண்டு, சிண்டு எல்லாருமா எனக்கு பிறந்த நாள் வாழ்த்தெல்லாம் சொல்லுவாவோ. அதெல்லாம் பார்க்கையில உங்க பாசத்துக்கெல்லாம் இந்த சிம்ரன் என்ன செய்ய போற சொல்லுவோம். இல்ல இந்த அன்புக்கும் பாசத்துக்கும் இந்த சிம்ரன் உங்களுக்கு எல்லாம் என்னத்தை கொடுக்க? ஏ சிம்ரன், நீ ஒன்னும் கொடுக்க வேண்டாம். முதல்ல கேக்க வெட்டி கொடு. அதுக்கு தான் நாங்கெல்லாம் வெயிட்டிங். அது போலி சேட்டு பிடிச்சவனே. அம்மாச்சி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களை மாதிரியே வயசானவங்க முதியோர் இல்லத்துல கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்கன்னு சொல்றீங்கல்ல, அதுக்காக தான் இன்னைக்கு உங்க பிறந்த நாளுக்காக முதியோர் இல்லத்துல இருக்கிற வயசானவங்களுக்கெல்லாம் நைட்டு சாப்பாடெல்லாம் கொடுக்கலான்னு கதிரண்ணனும் அரவிந்தும் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க. நைட்டு நம்ம எல்லாரும் முதியோர் இல்லத்துக்கு போய் அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து அவங்களெல்லாம் பார்த்து அவங்களையும் சந்தோஷப்படுத்திட்டு வரலாம். போதுமா? ஐயோ நிஜமாவா மாப்பிள்ளை? எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு நாள் நம்ம போய் பார்த்து எல்லாம் பண்றதுனால அவங்க கஷ்டம் எல்லாம் வந்து தீர போறது இல்ல. இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாளாவது உங்க எல்லாரையும் அவங்களோட பேர பிள்ளைகளா பார்த்து அவங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிடுவாங்கல்ல. அதெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்ல, நம்மளால முடியும் போதெல்லாம் நம்ம போய் பார்த்துட்டு வரலாமாச்சி. அதெல்லாம் ஒன்றும் நீங்க கவலைப்படாதீங்க. முதல்ல கேக்க வெட்டுங்க. ஆமா சிம்மா பாட்டி, சீக்கிரமா கேக் வெட்டி கொடு. நானும் எவ்வளவு நேரம் தான் இந்த கேக்கையே பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ நண்டு குட்டி, இருட்டி வெட்டி தரேன். வாராயோ தோழி வாராயன் தோழி வாவந்து லோட்டியடி வாரே வா தோழி வயசான தோழி வாய் விட்டு சீட்டியடி அன்புக்கு நீ அடிச்சுவடி அன்னைக்குமே செல்லமடி மழலையில் நான் சார்ந்தவடி முதுமையிலும் வேண்டுமடி ஏ பாட்டி ஏ ஸ்வீட்டி
நீ இன்னும் யூட்டியடி வாராயோ தோழி வாராயன் தோழி வாழ்ந்து லூட்டியடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். முதல்ல உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எதுக்குன்னா என்னுயிரே 250 வரைக்கும் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. இது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் என்னுயிரே 500 வரைக்கும் நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். என்னடா என்னுயிரே 500ன்னு சொல்றானே, அப்ப கதையை முடிச்சுட்டு புது கதை தொடங்குறதுக்கு ஐடியாவே இல்லையான்னு நினைப்பீங்க. சத்தியமா என்னுயிரே முடிக்கிறதுக்கு மனசு வரமாட்டேங்குதுங்க. ஏன்னா இங்க இந்த என்னுயிரேவை நிறைய பேரு வெறும் கதையா மட்டும் இல்லாம உங்களோட குடும்பமா நினைக்கிறீங்க. நாங்களும் அப்படிதான். இந்த ஷமீர், சக்தி, ஐஷு, ரியா, அன்பு, ஷைலு, சிம்ரன் பாட்டி இவங்க எல்லாரையுமே நீங்க உங்க வீட்டுல ஒருத்தவங்களா நினைச்சுதான் எங்க கிட்ட பேசுறீங்க. அதனால இந்த எண்ணுயிரவை விடுறதுக்கு உங்களுக்கு மனசு இருக்கோ இல்லையோ, எங்களுக்கு மனசு இல்ல. ஆனா எல்லாருக்கும் ஒரு தாட் இருக்கும், 250 எபிசோடுக்கு மேல அதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போக முடியும் அப்படின்னு. எப்படின்னு தெரியல, பட் முடிஞ்ச அளவுக்கு இதை இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறதுக்கு என்ன பண்றதுங்கிறத யோசிச்சு கதையை வந்து மூவ் பண்றோம். கதையை இன்ட்ரெஸ்டிங் ஆக்க என்னால முடிஞ்ச பெர்ஃபார்மன்ஸை நானும் பண்றேன்ப்பா. கேட்டா ஃப்ராடே, ஏய் வீடியோல பெர்ஃபார்ம் பண்றேன்னு சொன்னேன்டி. நீ என்ன பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஐயோ, எது சொன்னாலும் சந்தேகப்படுறா. அடிப்பொடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேசணும் தான் நினைச்சேன், அப்புறம் போர் அடிக்குமோன்னு தோணுது. ஸோ வேண்டாம், இதோட முடிச்சுக்கிறேன். அப்புறம் நேற்று எண்ணுயிரில் இருக்கிற 5 பேரையும் வச்சு சாங் கிரியேட் பண்ணியிருந்தோம். அதனால இன்னைக்கு எல்லாருமே வீடியோவில் 5 பேருமே வருவாங்களான்னு கேட்டிருந்தீங்க. வீடியோவில் 5 பேரையும் இன்னைக்கு கொண்டு வர்றதுக்கான ஐடியா தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் ஊரில் இருக்கோம், அதனால வீடியோவை இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியலை. ஸோ மற்ற பேரையெல்லாம் நாளைக்கு காமிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நம்ம தளபதி சொன்ன மாதிரி வெற்றி 2 மடங்கு நம்பிக்கையை கொடுக்கும், ஆனால் தோல்வி 2 மடங்கு அனுபவத்தை கொடுக்கும். நானும் இந்த சேனல் மூலமா கொஞ்சம் நம்பிக்கை, நிறைய அனுபவத்தை கற்றுக்கிட்டேன். அந்த அனுபவத்திலேருந்து உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன். நம்ம என்னெல்லாமோ பண்ணுறோம், ஆனால் கடைசியில் நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஸோ லைஃப்பில் வெற்றியோ தோல்வியோ எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதனால வெற்றி அடையும் போது தலக்கணமாகவும் இருக்காதீங்க, தோல்வி அடையும் போது தளர்ந்தும் போகாதீங்க. ஏன்னா எது வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் மாறலாம். மாற்றம் ஒன்றுதான் மாறாததுங்கிற மாதிரி இந்த நிமிஷம் மட்டும்தான் நம்ம கையில் இருக்கு. அதனால எதை பற்றியும் கவலைப்படாம இந்த நிமிஷம் சந்தோஷமா இருங்க. ஆமா கண்ணுகள, எதை பத்தி கவலைப்படாம சந்தோஷமா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் போடுங்க. அப்புறமா உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க.